கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 49 verse 16. See, I have engraved you on the palms of my hands. Your walls are ever before me. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. Have you ever questioned if God has forgotten you when doors stays closed and prayer seems unanswered? Waiting feels endless. கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, பல கதவுகள் இன்னும் திறக்கவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக தருணங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலை, சில நேரங்களிலே கர்த்தருக்காக காத்திருந்தோம், சில கதவுகள் இன்னும் திறக்கவில்லை, ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஒருவேளை தேவன் என்னை மறந்து விட்டாரோ, ஒருவேளை அவர் என்னுடைய ஜெபத்தை எல்லாம் தள்ளிவிட்டாரோ என்று சொல்லி நாம் அநேக வேளையிலே சோர்ந்து போய் காணப்படுகிறோம்ல. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவரே, கர்த்தர் நமக்காக சிலுவை மரத்திலே நமக்காக காயப்பட்டு நமக்காக அடிக்கப்பட்டு அவர் பல ஆணிகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அவருடைய உள்ளங்கையிலே ஆணிகளால் கடவப்பட்டது. அந்த கரத்திலே அந்த கையிலே அவர் உங்களையும் என்னையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கும்பொழுது நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். அவர் நம்மை மறக்கிற தேவன் இல்லை. சில நேரங்களிலே நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாத போல, கர்த்தர் ஒரு வேளை மறந்தது போல ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மளை மறப்பதில்லை. அவர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அவர் நம்மளை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மளை கோழி தன் சட்டையின் கீழே குஞ்சுகளை மறைப்பது போல அவர் நம்மளுடைய உள்ளங்கையிலே வைத்து தாங்குகிற தேவன். ஒருவேளை உலக பிரகாரமான அன்பு சில காரியங்கள் நமக்கு தோற்று போகலாம். பலருடைய அன்பு இந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய நேசிக்கிறவர்களை, மிகவும் அன்பானவர்களுடைய பெயர்களை சரீரத்திலே சில இடங்களிலே அவர்கள் பச்சை குத்துவதும் டாட்டூஸ் போடுவதும் இப்போது ஒரு வழக்கம். அந்த சில காரியங்களில் அந்த அன்பு மாறி போன பின்பு அந்த டாட்டூஸும் மாறி போகிறது. அவர்கள் அது பல சிகிச்சை மூலமாக அந்த டேட்டூஸையும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்முடைய கருத்திலே உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அது என்றென்றும் மாறாது, அது நிரந்தரமாக. கர்த்தருடைய வார்த்தைகள் என்று மாறி போவது இல்லை பிரியமானவர்களே. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உங்களை மறக்குவதே இல்லை. நாம் அவருடைய கருத்துல இருக்கும் பொழுது மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்மளுடைய பிரச்சனைகள், நீங்கள் போகிற எல்லா விதமான கஷ்டங்கள், நீங்கள் போகிற துயரமான பாதைகள், வேதனைகள், நீங்கள் அனுபவிக்க கொள்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? நிச்சயமாகவே நம்ம அவரை பற்றி கொள்ளும் பொழுது, நம்மை அவரை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல நம்ம ஊற்றுண்டி அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம காரியங்களை மாறுதலை முடிய செய்வார். ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். Even when life feels unfair or delayed, stay humble and trust his timings. He has never forgotten you. Your name is engraved on his hands and he will lift you at the right time. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நான் காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, காலை தோறும் கிருபைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் இந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தாவே, நீர் எங்க கூட பேசினதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே, அப்பா, எங்களுடைய மதில்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருப்பதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பாதுகாக்கிறவரை ஆண்டவரை கவனித்து ஆண்டவரை எங்கள் மேல் அக்கறையுள்ள தேவனா இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்துல என் கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாக, நீர் பேசும்படியாக, அப்பா, பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. எந்தெந்த காயத்தோட காணப்படுறாங்களே கர்த்தாவே, எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆண்டவரை பிள்ளைகள் மேல இருக்கிற நீங்க ஆண்டவரை பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை அப்பா அவங்க உணரத்தக்கதமான ஒரு கிருபைகளை அப்பா இந்த நாளிலே காட்டுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless.